ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு நாங்கள் வாழ்த்து வரவேற்கின்றோம். I greet and welcome all of you in the matchless name of our Lord Jesus Christ to our morning service. Come, let us read a couple of verses from Psalm 67 as a preparation for this divine worship service. 67வது சங்கீதத்தை நாம் வாசித்து நம்மை நாமே இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துவோமாக. Psalm 67 சங்கீதம் 67. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவார்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். இந்த சிந்தனையுடன் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர், இந்த நாளிலும் கூட எங்களோடு நீர் பேசி எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாகவும் பயபக்தியுடனும் ஆண்டவரே ராஜா நாங்கள் கலந்து கொள்ளவும், துதிக்கவும், ஆராதிக்க முடிய வார்த்தை கேட்கவும் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலே கர்த்தர் எங்களை நடத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிளாங் வேலி, மலாக்கா, கிளாந்தான்ல ஒரு சில இடங்களிலே வெள்ளங்கள் இருக்கிறது. ஒரு சில தேவாலயங்கள் சாத்தப்பட்டு இருக்கிறதான நிலைமையிலே ஆண்டவரே, இந்த வெள்ளங்கள் மத்தியிலே ஜனங்கள் தத்தளிக்கிறதான இந்த நேரத்திலையும் கூட உம்மை ஆராதிக்க வைக்கிறீரே, உம்முடைய வார்த்தை கேட்க வைக்கிறீரே, உமக்கு பயப்பட செய்கிறீரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. பூமிகள் எல்லைகள் எல்லாம் உமக்கு பயந்து இருக்கும். இந்த வசனம் எவ்வளவு உண்மையானது ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட நாங்கள் உம்முடைய வார்த்தையும் துதிகளையும் ஆண்டவரே ராஜா பயபக்தியோடு உமக்கு நாங்கள் படைக்கவும், உட்கார்ந்து கேட்கவும் ஆண்டவரே எங்களை விதமாக அழைத்து வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி. இந்த பரிசுத்த ஆராதனையில் இந்த ஆன்லைன் வழியாக கலந்து கொள்வரும் கூட ஆண்டவரே, நாங்கள் எங்கே இருந்தாலும் ராஜா ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் வாசம் செய்யட்டும் என்றும் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பிதாவே, உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்திருப்போம் என்றால் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் முன்னாடி எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நம்ம யாவரும் எழுந்து நின்று ஆரம்ப பாடல் நாம் பாடுவோம். பாடல் 341, இயேசு ராஜன் பிறந்தார். Emmanuel.
அல்லேலூயா. நம்ம நின்று வண்ணமாக துதி தொழுகைக்குள்ளாய் கடந்து செல்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். God is good all the time and all the time God is good. ஒரு வார்த்தை சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுகின்றேன். The Lord is always king over the floods. எல்லா சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் ராஜாவாக அவர் இருக்கின்றார். இந்த ராஜாவை நாம் துதித்து பாட நம்ம வந்திருக்கின்றோம். கர்த்தருடைய வீட்டில் எப்பொழுதும் குதூகலம் கொண்டாட்டமாக இருக்கும். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறோமா? அதனால இருக்கிற எல்லா கவலை, எல்லா விதமான சோகங்கள் இருக்கும், நிறைய இருக்கும். அது எல்லாவற்றும் ஒரு புறம் தள்ளி ஆண்டவரை நம்ம முழு இருதயத்தோடு ஆராதிப்போம். அதிசயத்தை பார்ப்பீங்க. கவலைகள், சஞ்சலங்கள், உங்களுடைய கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படுகிறதையும், வேதனைகள், வியாகுங்களை யாவும் கர்த்தர் அகற்றப்படுகிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அதனால் சந்தோஷத்துடன் கைகளை தட்டி குதூகலம் கொண்டாட்டுமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் என்று இந்த பாடலை நம்ம பாடுவோம். Hallelujah. குதூகலம் கொண்டாடுமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாடுமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். ஆமாங்க. பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்டும் பரிசுத்த ஆவியினால். எவ்வளவு உண்மை! கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்டும் பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவராம் இயேசு ஆள வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார் தந்தார். வல்லவராம் இயேசு ஆள வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஹோசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். வாங்க. ஒரு மனமாய் கூடி ஹோசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். இன்னும் உற்சாகமாக. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். இன்னும் சொல்லுவோமா? குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். இன்னும் ஒரு முறை சொல்லுவோம்.
குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். அல்லேலூயா, ஆமென். குதூகலம் கொண்டாட்டமாக இருக்கும். உங்க வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். ஆண்டவரே, கர்த்தரை துதிக்கும் பொழுது முழு ஆவியோடும் முழு பலத்தோடும் முழு சரீரத்தோடும் முழு ஆன்மாவோடும் துதிக்க கடவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. அவர் ராஜாதி ராஜனாக அவர் இருக்கின்றார். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் புது வாழ்வு கொடுத்திருக்கிறாருங்க. இந்த புது வாழ்வை கொடுத்த ஆண்டவரை நம்ம சந்தோஷமாக ஆராதிப்போமா? ஆமென். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்கு மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. கிறிஸ்துவுக்கு மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். அப்படியே கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். Thank you Lord. Terima kasih Tuhan. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் என்று சொல்லி அவரை ஆராதிப்போமா? நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். முழு மனசா சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, புது வாழ்வு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி ராஜா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, ஆமென். மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி,
சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி சொல்லுவோமா? நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. முந்தினதை நாம் நினைக்க வேண்டாம். பழமையான காரியங்களை இன்று நாம் அதை நினைவு கூற வேண்டாம். The past is past. Let us all move forward. முன்னோக்கி நாம நடப்போம். ஐயோ இப்படி நடந்துருச்சே, இப்படி நடந்துருச்சே, இப்படி நடந்துருச்சே என்று சொல்லி அதையே நம்ம யோசித்திருக்காதபடிக்கு அழகான வாழ்வு கருத்தை நம்ம முன்னுக்கு வைத்திருக்கிறார். அதை நோக்கி நம்ம கடந்து செல்வோம். நம்முடைய பந்தய பொருள் கிறிஸ்து இயேசு, அந்த இலக்கு அடைவதற்காய் let us all move forward. நம்ம முன்னோக்கி நடப்போம். இனி பழையவைகள் அல்லங்க, பழைய ஹர்ட்ஸ், பலவிதமான பகைகள், கஷ்டங்கள் எல்லாம் அல்ல. முன்னோக்கி நம்ம நடப்போம். அதுதான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. நிறைவான ஆவியானவர் நிறைவான காரியங்களை செய்யும்படிக்கு நிறைவாக நமக்குள்ளாக வருவதற்கு நாம் இடம் கொடுப்போமாக. Let us all sing this song in the prayer mode. ஜெபத்துடன், ஜெப சிந்தனையுடன் இந்த பாடல் நாம பாடுவோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலை வேளையிலே நிறைவாக என்னை நிரப்பும் அப்பா, என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுங்க. அப்படியே கைகளை உயர்த்தின வண்ணமா let us all ask God, fill me Lord, fill me Lord. நிறைவான ஆவியானவரே வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வாருமே, நீரவே நீர் வேண்டுமே, நீரவே நீர் போதுமே. ஆவியானவரே நீரவே நீர் வாருமே, நீரவே நீர் வேண்டுமே, நீரவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது
வந்தால் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. நொடியாகவும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஆராதிப்போம் அவரை. அவர் வந்தால் சூழ்நிலை மாறும். முடியாதது எல்லாம் முடியும். If he comes, ஆண்டவர் வருவார் என்று வரட்டும். அவருடைய வாழ்க்கையில நிறைவாக வரட்டும். அவருடைய ஆளுகை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவாக வரட்டும். கேளுங்க ஆண்டவரிடத்துல, Lord, we need your lordship in our life. எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. Hallelujah. நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. பலவீன பலனாய் மாறுமே, சுகவீன சுகமாய் மாறுமே. உங்களோட பலவீனத்தை குறித்து கவலைப்படுகிறீங்களா? ஐயோ, நான் பலவீனமாக இருக்கிறேனே, எனக்கு நிறைய வீக்னஸஸ் இருக்கிறதே என்று சொல்லி கவலைப்படுகிறீங்களா? அந்த பலவீனங்கள் அனைத்தும் கர்த்தர் பலனாய் மாற்றுவார். If you believe, விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஹல்லேலூயா, அவர் வரட்டும், அவர் வரட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை இடம் கொல்லாம் போக மட்டும் இந்த இடத்திலே ஊற்றும்படியா, இந்த கால வேளையிலே ஊற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. Lord, pour your spirit in the midst of us right now, I pray. ஊற்றும் ஆண்டவரே ராஜா, நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும் அப்பா. Hallelujah, fill us Lord. நீரே, நீர் வாருமே நீரே, நீர் வேண்டுமே நீரே, நீர் போதுமே ஆவியானவரே. நீரே, நீர் வாருமே நீரே, நீர் வேண்டுமே நீரே, நீர் போதுமே ஆவியானவரே. நீரே, நீர் வாருமே நீரே, நீர் வேண்டுமே நீரே, நீர் போதுமே ஆவியானவரே. நீரே, நீர் வாருமே நீரே, நீர் வேண்டுமே நீரே, நீர் போதுமே ஆவியானவரே. அல்லேலூயா. நிறைவான ஆவியானவர் நிறைவாக உங்களுடைய வாழ்வில் வரும் பொழுது நிறைவான காரியம் மாத்திரம் தங்கும். பலவீனங்கள் நீங்கும். எல்லாம் கவலைகள் சஞ்சலங்கள் பிடிச்சு வச்சு கொண்டு இருக்கிறோமே, அந்த பாஸ்ட், அந்த வலி வேதனை எல்லாம் நீங்குங்க. எல்லாவற்றையும் அவரோட கரங்களிலே நீங்கள் கொடுத்து விடுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை நீங்கள் அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. For those who are carrying heavy burden on you, come unto me and I will give you rest, says the Lord. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சரண்டர் பண்றீங்களா எல்லாவற்றையும், எல்லா பலவீனங்கள்? ஆண்டவரே, என் இடத்துல நிறைய பலவீனம் இருக்கிறதப்பா, அந்த பலவீனங்கள் அனைத்தும் பலனாய் மாற்றுங்கள் ஆண்டவர் என்று சொல்லி கேளுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார். வியாதி இருக்கிறதா, சரீர சுகவீனம் இருக்கிறதா, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த வேளையில நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அந்த பலவீனங்கள் அனைத்தும், அந்த வியாதிகள் அனைத்தும் கர்த்தர் சுகப்படுத்தி போடுகிறவரா இருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் இடத்துல சொன்னது போல அவருடைய கிருபை எப்பொழுதும் நம்முடைய வாழ்விலே போதுமானதா இருக்கிறதுங்க. அல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிப்போமே. நிறைவான ஆவியானவர் நிறைவாக நம்முடைய வாழ்வில் வருவதற்கு நிறைவாக இடம் தருவோமா? நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஜெப சிந்தனையோடு நம்ம அமர்ந்திருப்போம். ஜெப சிந்தனையோடு அமர்ந்திருப்போம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நிறைவான ஆவியானவர் வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் மாறும், குறைவுகள் எல்லாம் ஓடிப்போம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். Let us all quieten ourselves for a moment and confess our trespasses, our hurts, the things which we can't let go to the Lord. இந்த வேலையிலும் கூட நம்ம விட முடியாத ஒரு சில காரியங்கள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும், வலி வேதனைகள் இருக்கும்.
எல்லாவற்றையும் இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தர் இடத்துல அறிக்கை செய்வோம். இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இதை நாம் பிடித்து வைத்திருக்க போகின்றோம், மனதில் வைத்திருக்க நம்ம போகின்றோம். Let us all surrender everything to the Lord. நிறைவான காரியம் வரட்டும். He wants to fill us with His Spirit. அவருடைய ஆவியிலே நம்மை நிரப்ப ஆசைப்படுகிறார். அவருடைய நிறைவான காரியங்கள் நம்மை பார்க்கும்படி, நம்மை அனுபவிக்கும்படிக்கு அவர் வாஞ்சியாக இருக்கின்றார். He wants us to experience His fullness. His fullness. Therefore, let us come and surrender everything unto the Lord. ஒப்பு கொடுப்போம் அந்த காலை வேளையிலே. அதுவரை இவ்வளோ காலமாய் நான் பிடித்து வைத்திருக்கின்ற யாவும், இந்த வலி வேதனைகள் யாவும், மன்னிக்க முடியாத காரியங்கள் யாவும், இந்த காலை வேளையிலே உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். ராஜா கர்த்தர், நீர் எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும், ஒரு சுகம் தாரும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. We give you thanks. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களோடு நீர் வாசம் செய்கிறீரே, அதற்காக நன்றி. கர்த்தர் எங்களுடைய துதிகளை ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி. ஒவ்வொருத்தரும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நீர் தொற்றுக்கிறீர், அதற்காக இந்த வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. Dear friends, let us all pray for some important prayer points. ஒரு சில முக்கியமான ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். Let us remember and pray for the people in Klang, Port Klang, Denkil, etc. flooded areas. இந்த வேளையிலும் கூட கிளாங் பகுதியிலே, போர்ட் கிளாங் பகுதியிலே, டெங்கில், அப்புறம் கலந்தான்ல ஒரு சில இடங்கள், மலாக்கால ஒரு சில இடங்கள் எல்லாம் இந்த வெள்ளத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பிரிக்ஃபில்ஸ் ஏரியாவில் கூட ஒரு சில இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலும் ஆண்டவர் மனம் இறங்கும்படிக்கு நாம் ஜெபம் செய்வோம். Let us pray that the Lord will have mercy on His people. வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, இந்த காலை வேளையிலே ராஜவிதமாக இந்த கிளாங், போர்ட் கிளாங், டெங்கில், கிளாந்தான்ல ஒரு சில இடங்கள் மற்றும் மலாக்கால ஒரு சில இடங்கள் ஆண்டவரே ராஜா, இன்னும் பேர் குறிப்பிடப்படாத பல இடங்களிலே இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறதப்பா. இந்த வெள்ளத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக அந்த வெள்ளம் நாங்கள் செபிக்கிறோம். About 300 over people have to be evacuated. 300க்கு மேற்பட்ட ஜனங்கள் விதமாக அந்த இடங்களை காலி செய்ய வேண்டும். பெரிய பாதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த வேளையிலே உடைய அசிவாடுதல், கர்த்தருடைய மனம் இறக்கம் உடைய ஜனங்கள் மேலே இருக்கட்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வெள்ளத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களுக்கு விதமாய் ஆண்டவரே ராஜா உடைய அனுகிரகம் கர்த்தர் தருவீரா என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். போய் சேர வேண்டிய உதவிகள் அவங்க இடத்துல போய் சேரட்டும் என்று சொல்லி இந்த வேலை நாங்கள் செபிக்கிறோம். Let us remember and pray for our Orang Asli villages. They are affected too. இந்த Orang Asli ஜனங்களுக்காக கூட நம்ம ஜெபிப்போம். அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வீடுகளிலும் கூட, அவங்களுடைய நிலங்கள் கூட பயங்கரமாய் இந்த வெள்ளத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மேலே கர்த்தர் மடம் இறங்குவீராகப்பா. வெள்ளம் ஏறின ஒவ்வொரு இடங்கள் ஆண்டவரே, அந்த தண்ணீர் வற்றி போக, அந்த தண்ணீர் அப்படியாக குறைந்து போக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. We are experiencing non-stop rain. விதமாக இந்த நிற்காமல் மழை பெய்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Let us pray and remember the affected churches. இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற திருச்சபைகளுக்காக இந்த வேளையிலே நாம் ஜெபம் செய்வோம். பெரும்பாலும் இந்த காப்பார் பகுதி, கிளாங் பகுதி, ஷாலாம் பகுதியில் இருக்கிற திருச்சபைகள், இந்த சபைகளுக்குள்ளாக வெள்ளம் ஏறி ஒரு பெரிய பிரச்சனை அந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்காக நம்ம ஜெபம் செய்வோம். பாதிக்கப்பட்டிருக்கிற திருச்சபைகளுக்காக, குடும்பங்களுக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே மனம் இறங்கும் என்று சொல்லி இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தர் உம்முடைய கரங்களிலே நீர் வைத்திருக்கிறீர். பூமியினுடைய எல்லைகள் உமக்கு பயந்திருக்கும் என்று சொல்லி சங்கீதம் 67 நாங்கள் வாசித்தோம். அதன் போல ராஜா, நீர் எப்பொழுதும் கண்ட்ரோலிலே இருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு பேரிடர் வந்தாலும் கூட கர்த்தர் நீர் ராஜாவாக இருக்கின்றீர்.
You are the Lord, the King over the floods. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட பாதிக்கப்பட்ட திருச்சபைகளுக்காக இந்த வேளை நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்கள், போதகருடைய குடும்பங்கள், போதகர்கள், திருச்சபை காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, கர்த்தர் நீர் மனம் இறங்குவீராக. அவங்களுக்கு வேண்டிய சகல உதவிகள் கர்த்தர் செய்து தரும்படியாய் இந்த காலை வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, காலத்திலும் கூட கர்த்தரின் நீர் எங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. Let us all say thank you for the protection that the God has put on us. நீர் எங்கள் மேலே கொடுத்திருக்கிற அந்த பாதுகாப்புக்காக அந்த வேளை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பாதுகாப்புக்காக நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் தினங்களிலே ஆண்டவரே, நாங்கள் அங்கேயும் இங்கேயுமாக போய் கொண்டு வந்திருக்கிறதான அந்த நேரத்திலே உடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று பாதுகாக்கிறீர். எல்லா விதமான பேரிடத்தில் இருந்து ஆண்டு ஆபத்தில் கூட இருந்து கூட ராஜா எங்களை நீர் பாதுகாக்கிறதற்காக நன்றி, அதற்காக நன்றி அப்பா. We thank you Lord. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விதமாக நம்முடைய சபைக்காக நம்ம ஜெபம் செய்வோம். Let us all pray for our church, all the families. Let us all remember them in our prayer. நம்முடைய ஜெபத்திலே ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நம்ம நினைவு கூறுவோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிறதானே அப்போ அந்த அருமையான குடும்பங்களுக்காக இந்த வேளையில் நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, இந்த மழையின் காலத்திலே ஆண்டவரே ராஜா, யாராகிலும் ஆண்டவரே அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் அவங்களுக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களையும் கூட கர்த்தர் தொடுவீராய், அவங்களையும் கூட கர்த்தர் நீர் சுகப்படுத்துவீராய், பலப்படுத்துவீராய் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். Let us all remember the people who are needs and the people who are sick. இந்த வேளையிலும் கூட பாதிக்கப்பட்டிருக்கிற வியாதியில் இருக்கின்ற ஜனங்கள், தேவையில் இருக்கிற ஜனங்களுக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட பேபி ஃபிலிஷாவை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அப்பா, சாந்தி பண்டியாவை நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அம்மா சரோஜினி மகசினை நம்ம நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய சபையில் யாரெல்லாம் சிக்காக இருக்கிறாங்களோப்பா, அவங்களுக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை தொடுவீராய், உடைய ஆணை பாய்ந்த கருத்தால கர்த்தர் அவங்களை தொடுவீராய், பலப்படுத்துவீராய் என்று சொல்லி, சுகப்படுத்துவீராய் என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவான ஆவியானவர் அவங்களுடைய வாழ்விலே கர்த்தர் நிறைவான காரியங்களை செய்யும்படி, ஒரு நிறைவான ஒரு சுகம் வரும்படி ஆண்டவரே, ஆவி கூறிய அந்த சுகம் வரட்டும் என்று சொல்லி ராஜா, இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அவங்களுக்கு வரட்டும் என்று இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் தேவைகளில் இருக்கிறாங்களோ அப்பா, those who are in need, Lord, we remember and pray for them. அவங்களையும் கூட கர்த்தர் தொடுவீராய். உங்களுடைய கண்களிலிருந்து அப்பா கிடைக்கின்றதோ அந்த தயவுக்காக இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தேவையில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் தலைவர்களுக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். LCCக்காக ஆண்டவரே அப்பா, அடுத்த ஆண்டிலே ராஜா புதிய தரிசனத்துடன் புதிய பலத்துடன் ஆண்டவரை நீர் கொடுத்திருக்கிறதான அந்த ஊழியத்தை எடுத்து உற்சாகமாக நாங்கள் செய்ய போதகரையும் அப்பா ஒவ்வொரு LCC மெம்பர்ஸையும் அவங்களுடைய குடும்பத்தாரையும் கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கின்றோம். சபையாராக நாங்கள் ஒன்று சேர்ந்து இயேசுவின் நாமத்திலே எங்களுடைய LCCயும் பாஸ்டர்ஸையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, ஆசீர்வதிக்கின்றோம். ஆண்டவரே, give us a Lord your wisdom, give us a Lord your vision, give us a Lord your mission, so that Lord we can do this ministry cheerfully. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, in a while Lord we're going to hear your word. Father, we pray that you will give us the spirit of obedience to obey your word. ஆண்டவரே, இன்னும் சற்று நேரத்தில் உடைய வார்த்தை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். ஆண்டவரே, உடைய வார்த்தை நாங்கள் கீழ்ப்படுதலோடு கேட்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களோடு இந்த நாளிலே பேசும் என்று சொல்லி இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க முன்னாடி எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இந்த ஜெபத்தை எங்கள் ரட்சகருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Let us all say the Lord's Prayer. கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லவும். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று நம்முள்ள ஆகாரம் எங்களுக்கு தாரும். விரோதமாய் குற்றம் செய்வது மன்னிப்பது போல எங்கள் பாவம் குற்றம் மன்னித்தருளும். இந்த சோதனைக்குள் பிரவேசித்துக் கொள்ளாமல் தீமந்திரச்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றே முறைகளே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நம்ம வேத வாசிப்புக்கு நாம் எழுந்து நிற்போம். Let us all stand for the scripture reading. இன்றைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 15 முடிய. Matthew chapter 2 verses 1 until 15. சகோதரர் ஜான்லி அவர்கள் நமக்காய் வாசிப்பார். இன்றைய நாளுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. மத்தேயு 2ஆம் அதிகாரம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரி எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேமே நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லோரையும் கூடிவர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே பிறந்தார். அதனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீர் சிறிதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்ட போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையை அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளியையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரணம் பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்க தரிசனம் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இப்படி நடந்தது. தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சபையாத சாமதன்கள், be seated. வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராக தேவன் எங்களோடு கூட பேசும். Lord, we pray that you will speak to us. We open our heart, our mind, our soul to receive your word. உம்முடைய வார்த்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேத பகுதியை நாம் எப்பொழுது கேள்விப்பட்டோம்? When you heard this, வாரத்தில் போதக நெல்சன் அழகாக வித்தியாசமான பகுதிகளை நமக்கு இந்த பகுதியிலிருந்து அழகாக சொல்லிக் கொடுத்தார். And Pastor Nelson taught us from this particular passage last week with a different aspect. வித்தியாசமான பகுதியில் அவர் சொல்லி பார்த்து நமக்கு சொல்லிக் கொடுத்தவராக இருந்தார். இந்த நாளிலே இன்னும் இன்னொரு பகுதியை நாம் இந்த பகுதியிலே பார்க்க போகிறோம். ஆனால் முக்கியமான ஒரு சில காரியங்களை நான் ஓவலை பண்ண ஆசைப்படவில்லை. பொதுவாக நெல்சன் சொன்ன காரியங்களும் ஆனால் வித்தியாசமான காரியங்கள் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். எது நமக்கு கிறிஸ்மஸ் காலங்களிலே மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது? அதனுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் தேட வேண்டும், பார்க்க வேண்டும், கொடுக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நீங்கள் தேட வேண்டும், பார்க்க வேண்டும், நீங்கள் கொடுக்க வேண்டும். ஸோ இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே எது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது? Many songs we sing at Christmas are reminders that Christmas time is supposed to be happy.
அநேக பாடல்கள் படிக்கும் பொழுது அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக கொண்டு வருகிறது. ஒரு சில பாடல்களை பார்க்கும் பொழுது ஜிங்கல் பேல்ஸ் பாட்டு படித்தாலே கிறிஸ்மஸ் வந்துருச்சு இல்லைங்களா? ஃபெலிஸ் நவிடாட் இந்த பாடலை படித்தோடு நமக்கு கிறிஸ்மஸ் ஒரு கொண்டாட்ட மகிழ்ச்சியாக நமக்கு இருக்குது. அண்ட் கோ டெல் இட் ஆன் தி மவுண்டன், இப்படிப்பட்ட பல பாடல்கள், பெத்தலேயில் பிறந்தவரே போற்றி துதி மனமென்கிற பாடல்கள், மணவாளன் வந்தார், பல பாடல்களை நாம் படிக்கிறோம். இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை ஒருவேளை கொண்டு வரலாம். ஆல் கம்யூனிகேட் that Christmas time is to be a joyous, ஒரு சந்தோஷமான நிலைமையாக இருக்கிறது. and trouble free season. இந்த கிறிஸ்மஸ் இப்படிப்பட்ட பாடல்களை படிக்கும் பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு காலங்களாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். let me ask honestly, இந்த கேள்வி உங்களுக்கு நான் விளக்கமாக கேட்க ஆசைப்படுகிறேன். is that what you are experiencing this season? இதுதான் இந்த காலகட்டங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? இந்த பாடல்கள் படிக்கிறது மூலமாக, ஃபெலிஸ் நவிடால் பாடல்கள் படிக்கிறது மூலமாக, கோ டெல் இட் ஆன் தி மவுண்டன், இப்படி கிறிஸ்துமஸ் பாடல்கள் படிக்கிறது மூலமாக இது உங்களுக்கு சந்தோஷத்தின் அனுபவத்தை கொடுக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். probably not. ஒருவேளை உங்களுக்கு இந்த சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். இந்த ஃபெலிஸ் நவிடால் பாடல் படிக்கிறது மூலமாக பல பாடல் படிக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஒருவேளை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அநேக என்ன நினைக்கிறாங்க, இந்த பாடலாம் படித்தோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாம் உற்சாகம் வந்துடும் இல்லைங்களா? பிரியமான, கேரளிங் யாருக்குங்க? கேரளிங் யாருக்கு? to whom we are sing these carol songs? யாருக்கு? எல்லாம் கேரளிங் சாங் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு, கிறிஸ்தவங்க வீட்டில் போயிட்டு கேரளிங் பாட்டு கண்டிப்பாக படிக்கணும். பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வந்துங்க, அப்போ தான் கிறிஸ்மஸ் வந்துருச்சு பாஸ்டர். why people are inviting the carolers to come and sing? the carolers can see the decoration of the house. அவங்க வீட்டுக்கு அழகான ஜோடி, போய் நாங்கள் பெரிய மரம் வச்சுருக்கோம் பாஸ்டர், பாருங்க எவ்வளோ அழகான டெக்கரேஷன் பார்த்தீங்களா? கேரளிங் இஸ் நாட் தேட். கேரளிங் அது இல்லைங்க. கேரளிங் வந்து நீங்கள் தேவனை அறியாத மக்கள் மத்தியிலே ஆண்டவரை குறித்து பாடல் மூலமாக சொல்லுவதுதான் கேரளிங். கேரளிங் இஸ் that you must sing the song to the people who do not know Christ at all. Where the angels appear first to the shepherd. மேய்ப்பர்களுக்கு தோன்றினார்கள், தேவனை அறியாத மக்களுக்கு தோன்றினார்கள். அது என்னுடைய பிரசங்கம் அல்ல இன்றைக்கு. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் காலம் உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொண்டு வருகிறது? what bring joyous in during this Christmas season? அதுதான் நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். and for some of you personal problems are keeping you from experiencing the joy of the season. உங்களுடைய சொந்த பிரச்சனைகள் அநேகருக்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் சந்தோஷத்தை கொண்டு வர முடியவில்லை. பிரியமானவர்களே, தனிப்பட்ட பிரச்சனைகள், தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள். for others you feel like one crisis after another. இன்னும் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மேலாக பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, இது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரல என்று நீங்கள் சொல்லலாம். with such a great problem it is hard to have a great Christmas and great celebration. எப்படிப்பட்ட பிரச்சனை மத்தியிலே நமக்கு ஒரு சிறந்த கிறிஸ்மஸோ நமக்கு இருக்க முடியாது, கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது பிரியமானவர்களே. and many people are very busy and working so hard, there is no time to come together and to make முறுக்கு and cake and cookies. இன்னும் அநேகருக்கு பலவிதமான வேலையினால முறுக்கு சுடுறதுக்கு கூட நேரம் இல்லைங்க. எஸ்தருக்கு கேக்கு செய்ய நேரம் இருக்கு. ஹalleluya, praise God. முறுக்கு சுடுறதுக்கு நேரம் இல்லை, சொந்தமா உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து கேக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை. ரிமெம்பர் those days. ஆரம்ப காலத்தை யோசித்து பாருங்க. the children around sitting with the mother and make முறுக்கு, ஒருவர் சுட்டு போடுவாங்க, ஒருவர் எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் அப்படி செஞ்சு வந்திருக்கோம். இன்னைக்கு டைம் இல்லைங்க. ஒரு 10 வழி கொடுத்தா முறுக்கு வாங்கிடலாமே, ஒரு 10 வழி கொடுத்தா கேக் வாங்கிடலாமே. that will bring great joy for you, friend. when you're sitting around with your family members, with your children and making murukku or cake or cookies, that will bring great joy. உங்களுடைய குடும்பத்தோடு கூட சேர்ந்து நீங்கள் அதை செய்யும் பொழுது ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். இன்றைக்கு அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லாமல் போய்விச்சு பிரியமானவர்களே. for maybe some reason you are just not enjoying Christmas. ஒரு சிலருக்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியலைங்க. பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. so many issues
family problems and work problems and problems in studies, வேலையில பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், எல்லாமே பிரச்சனையா தான் இருக்குது. அதற்காக தான் இயேசு வந்தாருங்க. ஹல்லேலூயா. இயேசு அதுக்கு தான் வந்தாருங்க. உங்களுடைய பிரச்சனை நீக்கிறதுக்கு தான் இயேசு வந்தாரு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறதே பிரச்சனையா இருக்குது. Jesus came to deliver us from all problems, but today Christmas is self problem for us because we are giving importance for so many things. அநேக காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால கிறிஸ்துமஸே நமக்கு ஒரு பிரச்சனையா இருக்குதுங்க. என்ன சட்டை போடுறது, என்ன சேலை போடுறது. இந்த வருஷத்துல நான் ஒரு நல்ல சேலை, நம்ம சரோஜா அம்மாவை காட்டிலும் நான் ஒரு அழகான பட்டு புடவை கட்டிட்டு வந்துடுறேன் எப்படியாவது. I must dress well, better than Mrs. Saroja. போட்டி பொறாம வந்துருச்சுங்க. இது கிறிஸ்மஸ் இல்லைங்க. இது கிறிஸ்மஸ் இல்லை. கிறிஸ்மஸ் என்பது ஆண்டவரை நாம் முக்கியமாக வைப்பது தான். Disappointment Christmas is not an unusual thing. கிறிஸ்மஸ் காலத்தில் பிரியமானவர்களே, நமக்கு ஏமாற்றம் வருகிறது ஒரு வழக்கத்திற்கு மாறான காரியம் அல்ல. We get so excited with expectation about what Christmas is supposed to be. நாம் அநேக நேரத்தில் இந்த கிறிஸ்துமஸ் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனாலே நாம் அதிகமாக உற்சாகமாக ஆகி என்ன செய்கிறோம், மனம் தளர்ந்து போனவர்களாக, ஏமாந்து போனவர்களாக இருக்கிறோம். Because we not get what we expected during this Christmas. நாம் எதிர்பார்க்கிறது கிடைக்காததுனாலே நாம் மனம் முடிந்து போனவர்களாக நாம் இருக்கிறோம். What can you do this Christmas to avoid disappointment? இந்த ஏமாற்ற தவிர்ப்பதற்கு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நீங்கள் என்ன செய்ய முடியும்? How can you improve your level of joy this Christmas? இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே உங்களுடைய மகிழ்ச்சியை கூட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் பிரியமானவர்களே? இந்த பதில் உங்களுக்கு எங்க கிடைக்கும்? Where you will find this answer? In Matthew chapter 2. From the story of Magi or these wise men. இந்த சாஸ்திரிகள் மூலமாக நாம் இந்த பதில்களை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்கள். இந்த சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து என்ன செய்தார்கள், இந்த நட்சத்திரத்தை பார்த்து ஆண்டவராக தேவன் அல்லது ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க வந்தார்கள். The Magi, the wise men from the east saw the star that indicated the birth of the king in Israel. இஸ்ரேலில் ஒரு ராஜா பிறக்க சொல்லி அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் கடந்து வந்தார்கள். Wanting to honor him with the gifts. இந்த ராஜாவுக்கு பரிசுகளை கொடுத்து கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேடி வந்தார்கள். So they set their journey and followed the star to see the king. ஆகையால் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு இந்த ராஜாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த சாஸ்திரிகள் மூலமாக from the attitude of these wise men and the event that surrounded their journey, we see how we can raise our level of joy at Christmas. இந்த சாஸ்திரிகள் மூலமாக அவர்கள் பயணம் செய்கிற சூழ்நிலைகளும் அவர்கள் சூழ்ந்திருந்த காரியங்களின் மூலமாக நாம் நம்முடைய கிறிஸ்துமஸ் காலத்தில் சந்தோஷத்தை நாம் கூட்ட முடியும். So there are 3 lessons we learn from this story. இந்த பாடத்திலிருந்து 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக, firstly, what do you seek? நீங்கள் தேடுவது என்ன? இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நீங்கள் தேடுவது என்ன? Ask yourself this question. உங்கள் சமூகத்திலே உங்களை வாழ்க்கையில் ஒரு கேள்வியை கேளுங்கள். What is it I want to get out of Christmas? கிறிஸ்துமஸ் மூலமாக எனக்கு கிடைக்கப்படுகிறது என்ன என்று நீங்கள் கேளுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்படுகிறது என்னங்க? என்ன கிடைக்க போகுது? ஏதாவது நன்மை கிடைக்குதுங்களா? கிறிஸ்துமஸ்க்கு ஏதாவது நன்மை கிடைக்குதா? எல்லாருக்கும் ஒரு புது சேலை கிடைக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஏதாவது ஒரு புதிதான ஒரு காரியங்கள் கிறிஸ்துமஸ் கிடைக்கும். உங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிறது என்ன? What is that would make your Christmas wonderful and satisfying? இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் உங்களை திருப்தி ஆக்குகிறதும் உங்களுக்கு விசேஷமாக இருக்கிற காரியங்கள் என்ன? டெக்கரேஷன், அலங்கரிப்பு உங்களுக்கு ஒரு விசேஷமான காரியமாக இருக்கிறதா? All the family together and happy? எல்லா குடும்பமும் ஒன்றா சேர்ந்து மகிழ்ச்சியா இருப்பது ஒரு நல்ல ஒரு காரியமாக உங்களுக்கு இருக்குமா? Finding the right present to give, ஒரு சரியான அன்பளிப்பை தேடி கொடுக்கிறது மூலமாக உங்களுடைய கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஒரு திருப்தியை கொண்டு வர முடியுமா? நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு அன்பளிப்பு உங்களுக்கு கிடைக்கிறது மூலமாக இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஒரு நல்ல திருப்தியை கொண்டு வர முடியுமா பிரியமானவர்களே? Getting the gift you have been looking for. The problem with all this is that they can leave us disappointment. நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க, ஐயோ எங்கள் அங்கிள் வந்துட்டாங்க, எங்கள் மாமா வந்துட்டா, எங்கள் தாத்தா பாட்டி வந்துட்டா ஒரு கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொண்டு வந்துடுவாங்க.
People thinking about Christmas that they will receive a great gift. ஒரு சிறந்த பரிசு கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். The material blessings. உலகம் பார்க்கிற விதமான பொருளை குறித்த மேசத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். But the great gift of Christmas is our Lord Jesus Christ. நம்முடைய கிறிஸ்துவுக்கு கிடைக்கும் விசேஷமான பரிசு என்ன தெரியுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. Let us say hallelujah for that. ஆண்டவர் தான் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பரிசாக நமக்கு இருக்கிறார் பிரியமானவர்களே. Have you ever had this kind of experience? உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறதா? ஏமாந்து போன ஒரு நிலைமை. கிறிஸ்துமஸ் காலத்திலே ஒரு பரிசை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், ஏமாந்து போன ஒரு நிலைமை. நான் உண்மையாக வெக்கத்தை விட்டு ஒன்று சொல்லுகிறேங்க. எனக்கு முந்திலாம் கிஃப்ட்னா ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை. ஆனாங்க இப்போ அதெல்லாம் தேவையில்லைன்னு படுது. ஏன்னு தெரியுங்களா? நமக்கு எவ்வளோ தான் சட்டையை சேர்க்கிறது வீட்டில். I told Pastor Nelson the other day, you know what is a great property that pastor will have? போதகருக்கு இருக்கிற ஒரு சிறந்த ஒரு தெரியுங்களா? என்ன தெரியுங்களா? யாராவது சொல்ல முடியுமா? இல்லை கிளரிக்கல் ஷேர்ட் தாங்க. இந்த கிளரிக்கல் ஷேர்ட் அதான் ஒரு பெரிய சொத்து. When time goes, we will never buy the normal shirt. We need to buy this kind of a shirt. That's a great property for us. நான் எனக்காக வேண்டும் நாங்கள் சொல்ல, எங்களுக்காக வேண்டும் நாங்கள் சொல்லலைங்க. ஆனால் அது எங்களுக்கு முக்கியம் இல்லை. Gift is not important for us. அதை நாம் எதிர்பார்ப்போம், நாம் ஏமாந்து போனவர்களாக நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. When you were disappointed by Christmas because it did not give you what you expected. நாம் ஏன் ஏமாந்து போகிறோம்? நாம் எதிர்பார்க்க கிடைக்கிறதுனாலே நாம் ஏமாந்து போனவர்களாக நாம் இருக்கிறோம். The problem is not Christmas. It is our expectations. We are looking for the wrong things. கிறிஸ்து நமக்கு பிரச்சனை இல்லை பிரியமானவர்களே. நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் தான் ஒரு பிரச்சனை. ஏனென்றால் நாம் தவறான காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். We are looking for the wrong things. The Magi show us how to increase our level of joy at Christmas by looking for the right thing. இந்த சாஸ்திரிகள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், நாம் எவ்விதமாக இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்திலே நம்முடைய மகிழ்ச்சியை, நல்ல காரியங்களை, சரியான காரியத்தை தேடுவதன் மூலமாக அதிகரிக்க முடியும். சரியான காரியத்தை தேடுவதன் மூலமாக நம்முடைய கிறிஸ்துமஸ் காலத்தில் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நாம் அதிகரிக்க முடியும் பிரியமானவர்களே. The Magi show us how to increase. Again I say, how to increase our level of joy. What was it that they were looking for? அவர்கள் எதை தேடிக்கொண்டிருந்தார்கள்? இந்த சாஸ்திரிகள் எதை தேடிக்கொண்டிருந்தார்கள்? நீங்கள் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Can somebody read verse 2? வாசிங்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். So verse 2 tells us they came to Jerusalem and said, where is he who has been born king of the Jews? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? For we have seen his star in the east and have come to worship him. பாஸ்டர் நான்சன் போன வார்த்தை அழகாக கிரேக்க மொழியிலே அவரை பணிந்து என்று சொல்லி அழகாக சொன்னார். அதிகமாக அது குறித்து சொல்ல ஆசைப்படவில்லை, காரணம் போதுக்கு அழகாக சொன்னார். ஆனால் பிரியமானவர்களே, நாம் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? They were looking for Jesus alone. கிறிஸ்துவை மாத்திரம் தேடிக்கொண்டிருந்தார்கள் பிரியமானவர்களே. Christmas for them was an opportunity to worship Jesus. கிறிஸ்துமஸ் அவர்களுக்கு என்ன இருந்தது? ஆண்டவரை பணிந்து கொள்வது, ஆண்டவரை தொழுது கொள்வது பிரியமானவர்களே. That is what we need to be looking for and expecting this Christmas, an experience of worship. அவரை பணிந்து கொள்வது தான் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நமக்கு சிறந்ததாக இருக்கும். அல்லேலூயா. பரிசு இல்லைங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி நீங்கள் ஆராதனைக்கு வந்து அவரை பணிந்து கொள்ள வேண்டும். You must look for Jesus Christ and come to his sanctuary to worship him. அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொண்டு வரும் பிரியமானவர்களே. கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்து நான் என்ன மாதிரி சாரி வாங்கியிருக்கிறேன், என்ன நகை போட்டுருக்கிறேன், எப்படி கொண்டை போட்டுருக்கிறேன், நான் என்ன ஷூ போட்டிருக்கேன், அது அல்ல கிறிஸ்துமஸ். Christmas is not showing others that what kind of sari I'm wearing, how much I bought for this sari, or what kind of shirt I'm wearing, what kind of chain I'm wearing. It's not that. It's a time to worship our God with all heart. முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிப்பது, பணிந்து கொள்வதுதான் கிறிஸ்துமஸ் பிரியமானவர்களே. கிறிஸ்துமஸ் ஆராதனை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போச்சுன்னா, அல்லம்மா பாஸ்டர் சொல்ல லம்பா லஸ்கி லம்பா லரினி செப்பலா பாஸ்டர்
சீக்கிரம் முடிச்சிருங்க பாஸ், ரொம்ப சீக்கிரம் லேட் ஆயிடுச்சு, வீட்டில் கோழிலாம் காத்துக்கிட்டு இருக்குது, தேக்கிலாம் காத்துட்டு இருக்கு, அவளை வந்துக்கிட்டு இருக்கு பாஸ், சீக்கிரம் முடிச்சுட்டா நாங்கள் 12 மணிக்கு போயிட்டு ஒரு பெரிய கொண்டாட்டத்தை நாங்கள் செஞ்சிடுவோம் பாஸ். try to finish service early that we want to celebrate Christmas by 12. That's not a Christmas, friends. அது கிறிஸ்மஸ் இல்லைங்க. கோழியாகவே தான் இருக்கும். அல்லேலூயா. அது இருக்கிற இடத்துல அழகாக இருக்கும் பிரியமானவர்களே. But the important is to come and worship our God. ஆண்டவரை வந்து ஆராதிப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. And some Christian comes for church only for Christmas, only for New Year, only for Easter, and some come for funeral, for their own funeral as well. ஒரு சில கிறிஸ்மஸ்க்கு எங்க ஆராதிக்க வருவாங்க, கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க, நியூ இயருக்கு வருவாங்க, சோத்திர ஆராதிக்க வருவாங்க, கடைசியாக அவங்களுடைய ஃபினரலுக்கே வந்து சேர்ந்துருவாங்க. அல்லேலூயா. இனி தப்பாக நினைக்காதீங்க. The important is our Lord Jesus Christ today. முக்கியமான காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பிரியமானவர்களே. கிறிஸ்மஸ் காலங்களிலே அவரை தான் நாம் தேட வேண்டும். We must seek our Lord Almighty and come together to worship Him. இரண்டாவதாக பிரியமானவர்களே, where do you look? நீங்கள் எங்கே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? So your level of joy at Christmas is directly related to where you look. உங்களுடைய மகிழ்ச்சியான காலகட்டங்கள் எதிலே வெளிப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் எங்கே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். We learn from the Magi that there are wrong and right places to live for Christmas. இந்த சாஸ்திரி மூலமாக சரியான தவறான இடத்திலே பார்ப்பது மூலமாக நம்முடைய கிறிஸ்துமஸ் காலங்களை கொண்டாட முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். So they started by looking in the wrong place. அவர்கள் தவறான இடத்துல தேடிக்கொண்டிருந்தார்கள், பார்த்தார்கள் பிரியமானவர்களே. They looked where their own human reasoning said they should look. அவர்கள் தன்னுடைய சொந்த மாம்சத்தின் பிரகாரமாக மனித பகுத்தறிவின் மூலமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை தேடிக்கொண்டிருந்தார்கள். The star indicated the birth of a new king in Israel. இந்த நட்சத்திரங்கள் புதிய ராஜாவை குறித்து அவர்களுக்கு வெளிப்படுத்தினதாக இருந்தது. The Magi went to where kings should be born. இந்த சாத்திர எங்க போனார்கள்? எங்க ராஜா பிறப்பார்? ராஜா எங்க பிறப்பார்? ராஜா எங்க பிறப்பார்? அரண்மனையில் பிறப்பார் இல்லைங்களா? So to the place of Herod the great in the capital city of Jerusalem. அப்ப ஏரோது ராஜா சமூகத்திலே அந்த எருசலேமில் தலைநகரமாக இருக்கிற அந்த பகுதியில் போயிட்டு அவரை தேடினவர்களாக இருந்தார்கள். But what a mistake that was. அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுங்களா? தவறான இடத்துல போய் இயேசுவை தேடினாங்க. கிறிஸ்மஸ்ல நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்மஸ் ஆராதனை நேரத்தில் நீங்கள் சேர்ச்சில் இருக்கிறீங்களா அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு கூட ஒரு பார்ட்டியில் இருக்கிறீங்களா ஆராய்ந்து பாருங்க. Ask yourself, examine yourself where you are celebrating your Christmas during the service. Whether you are celebrating Christ in the sanctuary of God or you are celebrating Christmas at your friend's party. தவறான இடத்துல நாம் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம், நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமா, நான் நினைக்கிறோம் அந்த பார்ட்டியில் ஆண்டவர் அங்கே இருப்பாரான்னு சொல்லி. ஆண்டவர் தூரமாக இருந்து உங்களை பார்ப்பார். ஜேம்ஸ், கிறிஸ்மஸ் எங்கே கொண்டாடுகிறேன்? சேர்ச்சிலையா அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிலையா? ஆண்டவர் தூரமாக பார்த்து கொண்டு இருப்பார். We need to answer to our God. So when Herod heard of the birth of a new king, his jealousy sought to destroy him. ஏரோதை கேள்விப்பட்ட பிற்பாடு எப்படியாவது ஆண்டவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர் தேடினவராக இருந்தார். Because the Magi went to the wrong place. தவறான இடத்தில் அவர்கள் போனார்கள். பிரியமானவர்களே, ஒன்று உங்களுக்கு உதாரணம் சொல்லுகிறேன். Dear young people or even our senior members, கிறிஸ்மஸ் ஆராதனை நேரத்திலே நீங்கள் ஆராதனை இல்லாமல் வேற இடத்துல போயிட்டு உங்க கூட்டாளியை கூட சந்தோஷமா கொண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது, if something wrong or anything happen to you, you will say, அல்லாமா சேர்ச்சுக்கு போயிருக்கலாமே. அப்படிதான் சொல்லுவோமா? தப்பு நடந்த பிற்பாடு தான் ஐயோ சேர்ச்சுக்கு போயிருந்தா எனக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்காதே. Am I right? கிறிஸ்மஸ் காலத்தில் இருக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்க வேண்டும். We too are tempted to look for joy at Christmas in the wrong places. நாம் கூட கிறிஸ்மஸ் காலத்தில் தவறான இடத்துல மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்துக்காக நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். We think by getting or giving the right gift we will be satisfied. நாம் சரியான அன்பளிப்போ அதை பெற்றுக்கொள்ளும் போதோ அது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நாம் நினைக்கிறோம். We imagine that being with the family will be joyful. குடும்பத்தோடு இருக்கிறது மூலமாக ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி நாம் நினைக்கிறோம். All this can easily disappoint us.
இதெல்லாம் நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வரும். You may not able to afford the right gift for your loved one. உங்களுடைய அன்பான சேர்ந்தவர்களுக்கு சரியான அன்பளிப்பை நீங்கள் செய்ய முடியாது, வாங்கி கொடுக்க முடியாத ஏமாற்றத்தில் போவாங்க. எங்கள் அம்மா எனக்கு எப்பொழுது கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுப்பாங்க. My mother always buy shirt for me. I will tell my mother, எனக்கு வாங்காதீங்கம்மா வாங்காதீங்கம்மா. ஏன் சொல்லுவாங்க அம்மாட்ட. சம்டைம்ஸ் சின்ன சைஸ் வாங்கிடுவாங்க, சம்டைம் ரொம்ப பெருசு வாங்கிடுவாங்க, சம்டைம் அந்த கலை will not satisfy me. இப்படி பலவிதமான சூழ்நிலை வாங்கி கொடுத்துருவாங்க. பட் டு satisfy her, I will wear. Whether small, whether big, whether I don't like the color, I will wear. இந்த வாட்டி சொன்னாங்க, உனக்கு பிடிச்சது சொல்லி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. So she took the photo and sent to me. ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க, இது சரியா இருக்கா, ஒரு ஃபியூ ஷர்ட் எடுத்து அனுப்புனாங்க, இதெல்லாம் சரியா இருக்கா. So I choose one. அதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும், திருப்தி ஆக்காதுங்க. நாம் நினைக்கிறோம் நம்ம அன்பளிப்பு வாங்கி கொடுப்பது மூலமாக மற்றவர்களை திருப்தி ஆக்கியிருக்கலாம் என்று நாம் நினைக்கிறோம். Family members may missing from your celebration. If you are looking to these things for joy, you may be left with disappointment. இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா குடும்பத்தோடு ஆராதிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா கொண்டாடலாம், ஒரு கிஃப்ட் வரும், எல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வரும். The Magi looked in the right place when they looked to God. இந்த சாஸ்திரிகள் சரியான இடத்தை எப்பொழுது தேடினார்கள் என்றால் ஆண்டவரை பார்க்கும் பொழுது. The trip to Jerusalem was not a total loss. While they discovered where they should have looked in the first place, the Bible. அவர்கள் எப்பொழுது அதை அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் வேதத்தை பார்க்கும் பொழுது. The scribes in Jerusalem said that according to the prophet Micah, the Messiah was to be born in Bethlehem. மீகா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள், மேசியா அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி அதை அவர் பார்க்கும் பொழுது அவர்கள் சரியான இடத்துக்கு அவர்கள் சென்றவர்களாக இருந்தார்கள். With this new information, they looked again at the star and followed the star while Jesus lived. அப்பொழுது இந்த புதிய ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைத்த உடனே அவர்கள் சரியான இடத்துக்கு சென்று இயேசுவை பார்த்தவர்களாக இருந்தார்கள். Are you in right place today? நீங்கள் சரியான இடத்துல இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இது கிறிஸ்துமஸ் கால ஒரு பிரசங்கமாக இருக்கிறதுனாலே நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. மூன்றாவதாக, thirdly, what do you give? நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே? நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள்? Your level of joy at Christmas is directly related to what you give. நீங்கள் கொடுக்கிறது மூலமாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் சந்தோஷத்தின் நிலையை நீங்கள் உயர்த்த முடியும். பிரியமானவர்களே, the Magi came to Jesus' house bearing gifts. The gifts they gave were entirely appropriate. இந்த சாஸ்திரிகள் இயேசுவுக்கு அன்பளிப்பை பரிசுகளை அவர்கள் கொண்டு வந்தவர்களாக இருந்தார்கள். அது முறையானது, அது பொருத்தமான அன்பளிப்பை இயேசுவுக்கு கொடுத்தார்கள். The gift they gave to Jesus Christ is really appropriate at that point of time. அந்த காலகட்டத்தில் அது சரியாக இருந்தது, இன்றைக்கும் அது சரியாக இருக்கு. That also appropriate for us today. இன்றைக்கும் அது சரியான ஒரு அன்பளிப்பாக இருக்குது என்பதை நீங்கள் பார்க்கலாம். So they gave gold gift for a king. அவர்கள் தங்கத்தை பொன்னை கொடுத்தார்கள், அது ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அன்பளிப்பாக இருக்கிறது. So by giving it they acknowledge that Jesus was and is the king. இந்த பொன்னை ஆண்டவர் கொடுப்பது மூலமாக இயேசு ராஜா என்று சொல்லி அவர்கள் acknowledge பண்ணவர்களாக இருந்தார்கள், அறிந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். And they gave frankincense, a gift for a priest. அவர்கள் தூப வர்க்கத்தை கொடுத்தார்கள். This was incense the priest used in temple. இந்த தூப வர்க்கத்தை தான் இந்த ஆசாரியர்கள் ஆலயத்திலே பயன்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். So by giving it they acknowledge that Jesus was a priest. இதை கொடுப்பதன் மூலமாக, தூப வர்க்கத்தை கொடுப்பதன் மூலமாக இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரியர் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்கள், வெளிப்படுத்தினார்கள். The one who will bring us to God. அந்த ஆசாரியன் தான் நம்மை ஆண்டவர் சமூகத்திலே கொண்டு போக முடியும். பிரியமானவர்களே, and they gave myrrh gift for the dead. பிற்பாடு அவர்கள் இயேசுவுக்கு வெள்ளை போலத்தை அவர்கள் கொடுத்தவர்களாக இருந்தார்கள். அதற்கு யார் கொடுப்பார்கள்? இறந்தவர்களுக்கு தான் அவர்கள் கொடுப்பார்கள். And this was a fragrant ointment used to anoint a body before burial. இது அடக்கத்துக்கு முன்பதாக ஒரு மனுஷனை என்ன செய்வார்கள்? எண்ணெய் மூலமாக என்ன செய்வார்கள்? அவர்கள் ஊற்றி அபிஷேகப்படுத்துவார்கள். So friends, by giving it they acknowledge that Jesus had come to die for the sins of the world. அது கொடுப்பது மூலமாக இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக மரிப்பதற்காக வந்தார் என்று சொல்லி வெளிப்படுத்தினார் என்று. So they acknowledge Jesus as a king. இயேசு ராஜா என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள்.
They acknowledge Jesus was a priest. இயேசு ஒரு ஆசாரியர் என்று சொல்லி அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். And they acknowledge Jesus had come to die for sinners. இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக மரித்தார் என்று சொல்லி வெளிப்படுத்தினவர்களாக இருந்தார்கள். That was a really appropriate gift for Jesus Christ at that point of time. அந்த காலகட்டத்தில் இயேசுவுக்கு ஒரு சரியான அன்பளிப்பை அவர்கள் கொடுத்தவர்களாக இருந்தார்கள். We need to give appropriate gifts this Christmas as well. நாமும் கூட சரியான அன்பளிப்பை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Don't get me wrong, I'm not talking about material gifts. நாம் பொருட்கள் மூலமாக அன்பளிப்பை குறித்து நான் பேசவில்லை பிரியமானவர்களே. I am talking about more important things here. மிக முக்கியமான காரியங்களை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். We need to give the gift of our love and kindness to our friends and family. நாம் எந்த அன்பளிப்பை கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே? அன்பை, இரக்கத்தை நம்முடைய நண்பர்களுக்கும் குடும்பத்துக்கும் கொடுக்க வேண்டுங்க. அன்பு கொடுங்க. கணவன்மார்களே, உடைய மனைவிக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் அன்பு கொடுங்க. மனைவி மாருங்களே, உடைய கணவனுக்கு அன்பு கொடுங்க. நிறைய பேர் ஹஸ்பண்டை கண்டுக்கிறதே இல்லை, மனைவியை கண்டுக்கிறது. மனைவிக்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்குறீங்களா ஐயா கிறிஸ்மஸுக்கு? வாங்கி கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அன்பளிப்பு வாங்கி கொடுங்க. சில்ட்ரன், ரிமெம்பர் யுவர் பேரண்ட்ஸ். பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோரை நினைவு கூறுங்க. buy something for them. அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. doesn't matter whether they are staying in India or Sri Lanka or anywhere, send them a small gift. அந்த கிஃப்ட்ல அன்பு என்று எழுதுங்க. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிற அம்மான்னு எழுதுங்க. அது போதுங்க. உங்க அம்மா நினைப்பாங்க, ஐயோ என் பிள்ளை மேலே இவ்வளோ அன்பா இருக்கிறாங்க. Call your mother and ask, அம்மா how are you? நீங்க சாப்பிட்டீங்களா அம்மான்னு கேட்டு பாருங்க. உங்க அம்மா உங்கள்கிட்ட அன்பு, உங்களுடைய ஒரு பெரிய பரிசு எழுதி பார்க்கலங்க. அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா கேட்டு பாருங்க, ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அல்லேலூயா. உங்க மனைவிட்ட நீ சாப்பிட்டியாமா கேட்டு பாரு, ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அடலா கோழிக்கறி அன்னைக்கு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் மனைவி நேசிக்கிறீங்களா? அன்பு செலுத்துங்க. ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுனால அன்பு செலுத்த முடியாதுங்க. நீ எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க, அது ஒரு பெரிய அன்பளிப்பாக இருக்கும். So we need to give the gift of our help to those who are hurting. காயப்பட்டிருக்கிற மக்களுக்கு நம்முடைய அன்பளிப்பான ஒரு உதவியை நாம் கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. We need to give the gift of forgiveness to those who have hurt us. நம்மை வேதனைப்படுத்தினவர்களுக்கு மன்னிப்பின் அன்பளிப்பை கொடுங்க பிரியமானவர்களே. Giving these kinds of gifts will result in a joyous and meaningful Christmas. இப்படிப்பட்ட அன்பளிப்பை கொடுக்கும் அது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அன்பான அன்பளிப்பை கொடுங்க, இரக்கத்தின் அன்பளிப்பை கொடுங்க, உதவியின் அன்பளிப்பை நீங்கள் கொடுங்க, மன்னிப்பின் அன்பளிப்பை கொடுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை வரும். காயப்பட்டவர்களுக்கு மன்னிப்பை கொடுங்க, வேதனைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க, அன்பு செலுத்துங்க. That will be a great Christmas gift for everyone. Hallelujah. Hallelujah. ஆனாலும் but nevertheless, ஆனாலும் உங்களுடைய மனைவிக்கு சேலை வாங்கி கொடுக்க மறந்துடாதீங்க. அவ்வளோதான். உங்கள் மனைவிக்கு எப்படியாவது ஒரு சேலை வாங்கி கொடுத்துருங்க. அது நீங்கள் கண்டிப்பாக செய்யணுங்க. மனைவியை பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய மனைவியை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லாமே கடைசி வரைக்கும் வருகிறது யாருங்க? கடைசி வரைக்கும் வருகிறது யாருங்க? உங்களுடைய மனைவி தான். ஏன் மனைவி சொல்லுகிறேன்னா, அவங்க பலவீனம் உள்ள ஒரு பாட்டிங்க இல்லைங்களா? அவங்க பலவீனமாக இருக்கிறது அவங்கள பார்த்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்யுங்க. அதே போல் மனைவி மாறுங்களும் உங்கள் கணவன் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்களேன் இல்லைங்களா? அது நீங்கள் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு மேலாக அன்பு நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக, in my conclusion, what are you giving for Christmas this year? இந்த கிறிஸ்மஸ் காலம் என்ன நீங்கள் கொடுக்க ஆசைப்படுகிறீங்க? Why not consider giving yourself? உங்களை கொடுங்க. Give your time to your family. உங்களுடைய நேரத்தை உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுங்க. Give your compassion to the hurting. மனதுருக்கத்தை வேதனைப்பட்டவர்களுக்கு நீங்கள் கொடுங்க. Give your forgiveness to the isolated and give your heart to Jesus. ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, தனிமைப்பட்டவர்களுக்கு உங்களுடைய மன்னிப்பை கொடுங்க. ஆண்டவருக்கு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கொடுங்க பிரியமானவர்களே. I promise you, when you look for the right thing, look in the right places and give the right gift, you will have a joy at this Christmas. நீங்கள் சரியான காரியத்தை தேடும்போது, நீங்கள் சரியான இடத்திலே பார்க்கும் பொழுது, நீங்கள் சரியான அன்பளிப்பை கொடுக்கும் பொழுது, இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் உங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு காலங்களாக மாறும். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒன்ஸ் அகெயின் கிறிஸ்மஸ் ஆராதனையிலே நாம் எங்கே இருக்கணுங்க? Where we should be at Christmas service? At the sanctuary, in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து ஆராதித்து அவரை பணிந்து கொள்வதுதான் சிறந்த ஒரு காரியம். நாட் பார்ட்டி வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களோடு கூட ஒரு பார்ட்டி பண்ணுகிறதுனா அது கிறிஸ்துமஸாக இருக்க முடியாது பிரியமானவர்களே. ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குதுங்க கிறிஸ்துமஸ்க்கு இல்லைங்களா? ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். உங்களை ஆயத்தப்படுத்துங்க. நான் என்ன செய்ய முடியும்? நான் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. பாருங்கள், நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்வோம். ஒப்பு கொடுப்போங்க. ஒரு ஒப்பு கொடுத்தின் ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். A prayer of dedication, a prayer of commitment. நீங்கள் யாரையாவது என்ன மன்னிக்காமல் இருக்கிறீங்களா? அல்லது சரியான இடத்துல ஆண்டவரை தேடாம நீங்கள் இருக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையிலே, கிறிஸ்மஸ் காலங்களிலே நான் உம்மை முறையாக தேட வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவரே, நான் என்னையே தருகிறேன் என்று நாம் சொல்லுவோம். Let us make a commitment with our Lord Jesus Christ. Lord, I give myself to you, O Lord. என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே, நேரத்தை கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். I'll give my time, my talent. அதெல்லாம் உமக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய தேவ கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஒப்பு கொடுத்தல் ஜெபத்தை அவர் செய்யும் பொழுது இந்த கிறிஸ்துமஸ் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். And Lord, when they do this prayer, the prayer of commitment, and this Christmas will be a great joy for them, O Lord. ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய சமாதானம் சந்தோஷம் நிறைவாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, நின்றவாறே நம்ம காணிக்கை பாடலை நம்ம பாடுவோம். பாடல் எண் 143, பெத்லெயில் பிறந்தவரை. சர்வவல்லவர், சர்வத்தையும் படைத்தான சர்வவல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்லெயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்லெயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இன்று பங்கமுற்ற பசுத்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இன்று பங்கமுற்ற பசுத்தொட்டிலில் படுத்திருக்கிறார். பெத்லெயில் பிறந்தவரை போற்றி துதி மனமேண்டும். பெத்லெயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, பெத்லெயில் பிறந்தவரை போற்றி துதி மனமேண்டும். பெத்லெயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம். இங்கு ஆட்களுடன் சத்தத்துக்குள் அழகு பிறந்தார். இங்கு ஆட்களுடன் சத்தத்துக்குள் அழகு பிறந்தார். பெத்லெயில் பிறந்தவரை போற்றி துதி மனமேண்டும். பெத்லெயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தளவாய் அன்பு வைத்த என் பெருமானே, இந்தளவாய் அன்பு வைத்த என் பெருமானே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்லெயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்லெயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே.
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா உமக்காக நாங்கள் படைத்திருக்கிற எங்களிடத்திலிருந்து இந்த சிறந்த காணிக்கையை தசமபாகலையும் கர்த்தர் தயவாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த பணமானது நம்முடைய ஊழிய காரியத்திற்கு உதவியாக இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சபையார் அமர்ந்து கொள்வோம். Congregation, please be seated for the couple of important announcements. முக்கிய அறிவிப்புகள் இருக்கிறது. மாவட்ட போதகர்கள் மற்றும் தலைவர்கள் வருட இறுதி ஐக்கியம் இன்றைக்கு 19ஆம் தேதி 12வது மாதத்தில் அன்று மாலை 7 மணிக்கு நடைபெறும். கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன் சர்வீஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் மற்றும் புதிய ஆண்டோடைய ஆராதனைகள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. 24ஆம் தேதி 10 மணிக்கு நமக்கு கிறிஸ்மஸ் ஈவ் ஆராதனை இருமொழியில் நடைபெறும். 25 கிறிஸ்மஸ் காலை தமிழ் ஆராதனை 8 மணிக்கு, 25 10:30 மணிக்கு ஆங்கில ஆராதனை, 25 பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணிக்கு தெலுங்கு ஆராதனை நடைபெறுகிறது. போன வாரம் பாஸ்டர் சொன்னார், இந்த காலையிலெல்லாம் வர முடியலன்னு சொன்னால் எப்படியும் தெலுங்கு ஆராதனைக்கு கட்டாயம் சேர்ந்து விடுமாறு என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதன் போல 31 டிசம்பர் அன்னைக்கு பார்த்தீங்க என்றால் 11 மணிக்கு வாஷ் நைட் சர்வீஸ் இருமொழியில் நடைபெறும். அப்புறம் 1 ஜனவரி 1 ஜனவரி காலை 8 மணிக்கு தமிழ் ஆராதனை, 10:30 மணிக்கு பார்த்தீங்க என்றால் ஆங்கில புது வருட ஆராதனை மற்றும் 12 மணிக்கு தெலுங்கு புது வருட ஆராதனை நடைபெறுகிறது. இதெல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அது நலமாக இருக்கும். விட் சண்டே சப்போர்ட் ஃபார் த புவர் அண்ட் த நீடி, இது பார்த்தீங்க என்றால் ஏழைகள் ஞாயிறு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இதோடைய நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தயவாக ஒன்று கொடுக்கலாம். இதோடைய காலங்களும் நேரங்களும் இன்னுமாக அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கடைசி நாள், அது கடைசி நாள். நீங்கள் தயவாக நம்மளுடைய ஃபைனான்ஸ் சேர்மேன் அல்லது ட்ரெஷரரை தயவாக தொடர்பு கொள்ளும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது பார்த்தீங்க என்றால் 2022 கிறிஸ்டியன் கேலண்டர். ஒரு கேலண்டர் பார்த்தீங்க என்றால் 6 வெளிக்கு விற்கப்படுகிறது. ஒன்று தமிழில் இருக்கும், இரண்டாவது ஆங்கிலத்திலே இருக்கும். உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாக நம்மளுடைய சர்ச் ஆஃபீஸை ஃபோன் செய்து புக் பண்ணுமாறு என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். 30ஆம் தேதிக்குள்ளாக உங்களுடைய ஆர்டர்ஸை சர்ச் ஆஃபீஸில் புக் செய்யுமாறு என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு கேலண்டர் 6 வெளி. இது சிறியோர் ஊழியம் 2022. நமக்கு பார்த்தீங்க என்றால் வாத்தியார்மார்கள் தேவைப்படுகின்றார்கள். நீங்கள் இந்த சிறியோர் ஊழியத்தில் பங்கு கொள்ள சேவை செய்ய ஆசைப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தயவாக போதகர்களையோ டாக்டர் எஸ்தரையோ அல்லது மிஸ்ஸஸ் பிரேமாமுத்து அவர்களையோ தொடர்பு கொள்ளும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் இக்காலத்தினுடைய அறிவிப்புகள். பிரியமானவர்களே, நேற்று தினத்தில் நமக்கு ஒரு 12 மணி நேரம் ஜெபம் நமக்கு நடைபெற்றது. Yesterday we had a 12 hours prayer. ஒவ்வொரு 1/2 மணி நேரத்தில் பலர் ஜெபித்து கொண்டு போனார்கள். ஜெபித்தவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த ஆசைப்படுகிறோம். Those who participated in this prayer session, we want to say thank you to all of you and say shabash to all of you as well. And அதே நேரத்திலும் கூட இந்த ஜெபத்துக்கு பொறுப்பாக இருந்த ராஜ் கொஞ்சம் எந்திருக்கிறையா, எங்கே நிற்கிற? அவர் தான் ராஜ். இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் திஸ் ப்ரேயர் செஷன். அவர் நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து உட்காரியா, பரவாயில்ல. தேங்க்யூ ராஜ். ராஜுக்கு ஒரு கை தட்டிடுவோமா? ஜஸ்ட் என்கரேஜ் ஹிம். வி நீட் டு என்கரேஜ் ஹிம், அக்னாலேஜ் ஹிஸ் ஒர்க். காலை 6லேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவர் இங்கே தான் இருந்தார். He was here from 6 AM to 6 PM. யாரெல்லாம் வரலையோ அந்த இடத்துல அவர் ஜெபித்து அந்த இடத்தை நிரப்பினவராக இருந்தார். ஸோ we need to have more prayer session. அதிக ஜெபங்கள் நமக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது. நம்மளுடைய கட்டட காரியங்கள் சீக்கிரமாக வரக்கொண்டு இருக்கிறது. மற்ற ஊழியங்களும் நமக்கு வேறு காரியங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆகினாலே நமக்கு அதிகமாக ஜெபம் தேவைப்படுகிறதாக இருக்குது. We need a lot of prayer for our church ministry as well for our building. பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். Let us stand for the closing prayer and for the benediction. நல்ல ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நாங்கள் சரியான காரியங்களை தேடவும், சரியான இடத்திலே நாங்கள் பார்க்கவும், சரியான அன்பளிப்பை நாங்கள் கொடுக்கவும் எங்கள் இருதயத்தில் ஏவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, during this Christmas season, give us harder to seek the right thing, to look for right thing at the right place, and to give right gift, Lord. We want to give ourselves to you, Lord. எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, மற்றவருடைய தேவையை சந்திக்கிறவர்களாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Lord, during this Christmas season, our Father, give us a heart to forgive others, to meet their needs, to give them a small gift of love and forgiveness. சிறிதான அன்பும் மண்பிளிப்பும் என்கிற ஒரு மன்னிப்பு அன்பளிப்பை கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மறுபடியும் வியாதியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். கர்த்தராகி ஆண்டவர் அவளை சுகமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ வல்லமையுடைய வாழ்க்கையை வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த மழையின் காலத்திலும் கூட ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்தி மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் வழிநடத்துதலும் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம். இப்படி சீட்டர் தயவுசெய்து அமர்ந்திருங்கள்.